பிரெண்டோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல்களை ரொம்ப சூடு பிடிச்சிருக்கிற டைம்ல நேற்று 2 தலைவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 4 முனை போட்டியில 5 முனை போட்டி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ற ஒரு சுடச்சுடமான விஷயம் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இணைஞ்சி 1.5 மணி நேரம் என்ன பண்ணிருக்காங்க, டிஸ்கஷன் ஈடுபட்டிருக்காங்க கூட்டணி அமைக்கிறத பத்தி. ஏன்னா சசிகலா அவர்களும் எடப்பாடி பழனிசாமியால என்ன பண்ணிருக்காங்க, துரோகத்தினால என்ன பண்ணிருக்காங்க, விழுந்திருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் சொந்த மகனுடைய துரோகத்தினால என்ன பண்றாரு, விழுந்திருக்காரு. இவங்க 2 பேரும் எந்த கட்சி கூட்டணிக்கோ போறதுக்கு தயாராக இல்ல. ஏன் நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்து அன்புமணி அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தக்கூடாது அப்படின்றதுக்காக முக்குலத்தர் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் ஒன்றிணைந்து இந்த தேர்தல 5 முனை போட்டியில நின்று தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு அப்படின்றதுக்கு சசிகலா அவர்கள் இறங்குறாங்க. வட மாவட்டங்கள்ல அன்புமணியை வீழ்த்துவதற்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் களம் காண்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப பரபரப்பா இருக்கு. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்றதுனால திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்கும், திமுகவுக்கு பாதகமா இருக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது. அது திமுகவுக்கு ஆதரவா தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி தான் அது மிகப்பெரிய அடி அப்படின்றது இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.